நன்றி. இந்த டாபிக் நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு வாழ்க்கை. நன்றி. இந்த டாபிக் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 3 கேள்விகள் என்கிட்ட வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அல்லது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மூலமா. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி என் ஃப்ரெண்டு கேட்டார் என்கிட்ட. நான் நல்லா தானே இருக்கேன். நான் பண்ற செயல்லாம் நல்லா தானே இருக்கு. நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நான் ஏன் மனவளக்கலைக்கு வந்து இதை நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும்? என்ன அவசியம் இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். 2வது கேள்வி என்னன்னா, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க என் ஃபேமிலியில. அவங்க கூடயே தான் நான் வாழ வேண்டியிருக்கு. இது எப்படி நான் சகிச்சுக்கிறது? இந்த பெயினை எப்படி நான் எடுத்துக்கிறது? அப்படின்னு கேட்டாங்க. 3வது கேள்வி என்னன்னா, 2 வாரத்துக்கு முன்னால வந்ததுல கேட்டாங்க. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்கள நான் பழி வாங்கணும்னு நினைக்கல. எதுவுமே பண்ணல. ஆனா அந்த உணர்வு என்னை விட்டு இன்னும் போகல. அது நினைவு என்னை தொடர்ந்து துரத்திட்டே இருக்கு. இதுக்கு என்ன சால்வ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நானா சிந்திச்ச விஷயங்கள், அதாவது நான் மகரிஷி கருத்துக்கள் மூலமா சிந்திச்ச விஷயங்கள் அந்த சிந்தனை உரை. இதை நான் மகரிஷி கருத்து மட்டுமே இல்லாம கொஞ்சம் வெளியே போய் சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எண்டாவதுல இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா மறுபடியும் எனக்கு சொல்லுங்க. வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணம் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். எண்ணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நான் அது கேள்வி கேட்க விரும்பல. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க எண்ணம்னா என்னன்ட்டு. அதை நான் பேசிக் என்னன்னு சொல்ல விரும்புறேன். எண்ணத்துக்கு பேசிக் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா அலை இயக்கம். அலை இயக்கம்னா என்னது? சம்மந்தம் இல்லாம எண்ணத்துக்கும் அலை இயக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்க நினைக்கலாம். இன்னும் நான் பேசிக் போக விரும்புறேன். அலை இயக்கம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிற பேசிக் போக விரும்புறேன். அணு, ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து மகரிஷி சொல்ற ஆட்டம் வந்து சயின்ஸ்ல சொல்ற ஆட்டம் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ல இருக்கிற ஆட்டம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கும் உள்ள, அதாவது நியூட்ரான் எலக்ட்ரானுக்கு உள்ள அதுக்கும் மேல ஒரு டார்க் பார்ட்டிகல், அதுதான் ஆட்டம் அப்படிங்கிறார். அணு அப்படிங்கிறார். வின் அப்படிங்கிறார். அது எப்படி உருவாகுது அப்படின்னா, சுத்தவெளி, அதாவது இந்த ஸ்பேஸ், இந்த உலகமே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸுக்கு வந்து ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. என்னன்னா, தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், தன்னை ஆற்றல் ஒன்று இருக்கு. 2வது தன்னைத்தானே விளக்குகிற ஆற்றல். அதுதான் பேலன்ஸ் ஆகிட்டு. இந்த தன்னிழுக்கும் சூழ்ந்தலுக்கும் இருக்கும் ஆற்றல் சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸே தன்னைத்தானே நொறுங்கிடுது. நொறுங்கும் போது அது வர்ற துகள் தான் வின். அப்போ அந்த துகள் நொறுங்கினதுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த அழுத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா, தொடர்ந்து ஒரு விஷயம் சுற்றியும் சூழ்ந்தழுத்தம் ஆற்றுறதுனால அந்த விண்ணே சுத்த ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது. இப்ப அது சுத்த ஆரம்பிக்குது. அடுத்து என்ன ஆகுது? அது சுத்தும் போது அந்த ஸ்பேஸ்ல ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது. அந்த ஃப்ரிக்ஷன் தான் அலை இயக்கம். அதுல வந்து இது ஃப்ரிக்ஷனால வர்றது தான் அலை இயக்கம். இது ஒரு இறைவணக்க பாடல்லையே இருக்கும். அது நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இப்போ நான் சொல்ல விரும்பல. இப்போ இதுதான் நடக்குது. இப்போ தன்னழுக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதை அழுத்துது. அந்த ஸ்பேஸ்ல வந்து அதை அழுத்துறதுனால அந்த ஆட்டத்துல இருந்து ஒரு விளக்கு மாற்றம் இருக்கு. இது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இது ஒவ்வொரு டாட் பார்ட்டிகளும் அணுவை விட ரொம்ப சின்னதாக இருக்கிற டாட் பார்ட்டிகளையும் கிளம்புது. அப்படி பார்த்தீங்கன்னா இது இப்படிதான். ஒரு அணு சுத்த ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த அணு அந்த இயக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கு. இது எப்படி போகுதுன்னா, ஒவ்வொரு அணுவும் தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ என்னன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படி ஆகும்போது இதோடைய காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது அந்த வின் துகளுடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த சுத்த வெளியோட கான்ட்ரிபியூஷனும் 2 கலந்ததுதான் மற்ற தன்மையா மாறுது. அதாவது வின் துகள்கள் வந்து 100%, அதாவது 100% ஒண்ணுமே இல்லாத பிளைனா இருந்தது, அது வந்து சுத்த வெளின்னு சொல்றோம். கொஞ்சம் ஒரு 1% சேர்ந்துருச்சுன்னா அது காற்றா மாறுது. அதுக்கு மேல 2% ஆனா அது நெருப்பா மாறுது. அப்புறம் 3%னா நீர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமான நிலம்னு ஆகுது. இது இப்படித்தான் ஒரு தன்மாற்றங்கள் உருவாயிருக்கு. ஸோ இது மூலமா தான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கு. சூழ்ந்தெழுத்துடைய காம்பினேஷன், அந்த அணுவுடைய காம்பினேஷன் தான் நீங்க பாக்குற எல்லா விஷயங்களும். இது இப்படி சொல்லும்போது என்னன்னா, உலகமே இப்படித்தான் உருவாச்சு அப்படின்னா, உயிரினங்கள் டெஃபினட்டா அதுல தானே வருது. இப்போ உயிரினங்களுக்கு உள்ள செயல்பட்டு இருக்க செயலும் அந்த ஆற்றலுக்கு பேர் தான் காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வேற இல்லை, இது வேற இல்லை.
பட் இது வந்து உணர்வு பூர்வமா நீங்க புரிஞ்சுக்கிறதுனால இது வந்து உயிராற்றல்னு சொல்றோம். அது வந்து அக்னியில் இருக்கிறதுனால அது வந்து காந்தம். இது ஜீவன்களுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் என்ன பண்ணுது? எகெயின் அதே தான், ஸ்பேஸ்ல நடக்குது, அதே நடக்குது. அது வந்து ஒவ்வொன்றும் சுழந்துட்டு இருக்குது. ஸோ இது நம்ம விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. அந்த ஜீவகாந்த ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது விண்ணா இருக்கிறது. விண்ணிலிருந்து அந்த ஒளி அலைகள் தோன்றி அப்படியே வெளியே போயிட்டே இருக்கு. இது எப்படி போகுதுன்னா, ஒரு ரிவர்ல வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி போயிட்டே இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆற்றல் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி அந்த காந்த ஆற்றல் வெளியேறிட்டே இருக்கு. அது கண்டினியூஸா வெளியேறதுனால தான் அந்த எண்ணங்கள் அது கிரியேட் ஆகுது. இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு அடுத்து பார்க்கலாம். இது எப்படின்னா வேவா தான் போகுது. எல்லாமே ஒரு அலைவடி தான். இந்த அலைவடி வந்தா நம்ம வேற வேற ஃபார்மா நம்ம பார்க்குறோம். கண்ணில் பார்க்கும்போது ஒளியா தெரியுது. அதாவது ஒரு ஒரு அந்த விசிபிள் ரேஞ்சில் இருந்ததுன்னா ப்ளூ டு அந்த ரெட்குள்ள இருக்கிற கலர்லாம் உங்களுக்கு காம்பினேஷனா கண்ணில் தெரியுது. சில ஒளி அலைகள் சவுண்டா மட்டும் தான் நீங்க கேட்க முடியும். சில ஒளி அலைகள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் மட்டும் தான் டீகோட் பண்ண முடியும். சிலது வந்து தொடு ஆற்றல் எல்லாமே இந்த ஒளி அலைகளாக தான் போயிட்டு. இது என்ன பண்ணுதுன்னா, இது போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு அணுக்குள்ள இருந்து போயிட்டு இருக்கு. அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ல இருந்து வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுது. என்ன ஆகுது? மோதுது, அப்புறம் பிரதிபலிக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஊடாடிட்டு இருக்கு, ஊடுருவுது, சிதறுது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஒண்ணுக்குள்ள போயிட்டு அதுல இன்ட்ராக்ட் ஆகுது, இன்ட்ராக்ட் ஆகிட்டு அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் உங்ககிட்டே வருது. ரெண்டாவது உங்ககிட்டே அங்கு போயிட்டே இருக்கு தொடர்ந்து. அந்த தன்மையோட வருது, அந்த தன்மையை உங்ககிட்டையும் கொடுக்குது, உங்க தன்மை அங்க போகுது, இப்படியே இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது, ஊடாடிட்டே இருக்கு. இதுல என்ன இது தெரிஞ்சுக்கல என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த செயல் இருக்கிறது தான், இதுதான் உங்களுடைய உணர்வு பூர்வமான தெரிஞ்சுக்கிற விஷயம். எக்ஸாம்பிளா இப்ப நான் கண்ணில் பாக்குறேன்னா, என் கண் மூலமா வெளியாகிற ஒளி ஆற்றல் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு அந்த அந்த தன்மையை திருப்பி கொண்டு வருது. இப்போ என்ன ஆகுது? அந்த தன்மை வரும்போது எனக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆற்றல் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஜீவாங்க. இந்த ஆற்றலுக்கும் அந்த ஆற்றலுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸா தெரியுது, அது ஒரு ஆப்ஜெக்டா தெரியுது. அதே மாதிரி தான் சவுண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலுக்கும் வெளியே இருக்கிற ஆற்றலுடைய விளைவுக்கான டிஃபரன்ஸ் தான் உங்க சவுண்டா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை யாராவது உரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன், அந்த ஸ்மெல்ல நீங்க பார்க்காமயே உணர முடியும். ஏன்னா அந்த ஆற்றல் வருது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் டிஃபரன்ஸை காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளா இது வந்து ஒருத்தர் லட்டு சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். என்ன இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், லட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா தெரியும். எப்படி தெரியுதுன்னா, அந்த லட்டுடைய தன்மை வந்து உங்க நாக்குல பட்ட உடனே உங்க உயிராற்றல் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியுது. லட்டு சாப்பிட்ட உடனே ஒரு டீ குடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், டீல சுகரே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க ஆற்றலுடைய தன்மை வந்து அந்த ஆற்றலோட உயர்ந்துருச்சு. அதை விட கம்மியா இருக்கும்போது சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண முடியாத மாதிரி தெரியும். அப்போ நீங்க வேற ஒரு காரமோ அல்லது கொஞ்சம் டைம் கழிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டீல சுகர் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். இதே தான் ஒரு வெளிச்சமான பிளேஸ்ல இருந்து டார்க்கான பிளேஸ் போன டப்புன்னு கண்ணு தெரியாத மாதிரி இருட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த உணர்வுகள் தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்க பார்க்குற ஆப்ஜெக்ட் கூட ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, அது ஆக்சுவலியா மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுறது கிடையாது. ஏன் மூவ் ஆகுற மாதிரி தெரியுதுன்னா, கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நீங்க ஒருத்தர் இங்கிருந்து இங்க மூவ் ஆகுறாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்கிருந்து அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ இது ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு 2D டைமென்ஷனா ஃபீல் ஆயிடுச்சு. அடுத்த மொமெண்ட்ல இங்க இருக்காரு, அடுத்த மொமெண்ட்ல இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, மூவ் ஆயிட்டே இருக்காரு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியுதே தவிர, அதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஃபிகர் வந்து கண்டினியூஸா தெரியும் போது அது மோஷன் மாதிரி தெரியும். நீங்க பழைய மூவிலாம் பார்க்கும்போது அப்படித்தான். நீங்க இந்த ப்ரொஜெக்டர்ல இந்த ஃபிலிமை ஓட்டுவாங்க, ஃபிலிம் வேகமா ஓட்டும் போது திரையில வந்து நீங்க நிஜமாவே மக்கள் ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி தெரியும். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா ஃப்ரேம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் உங்களுடைய ஸ்மெல், டேஸ்ட் எல்லா செயல்களும் நடந்துட்டு. சரி, இதுக்கும் எண்ணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த எண்ணங்கிறது சம்பந்தம்னா, எண்ணங்கிறது ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த தொகுப்புடைய நான் இது இன்னொன்னு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வர்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், உங்ககிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகுது, நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க பாக்குறேன்னு வச்சுக்கலேன், ஏற்கனவே இருந்த ஆப்ஜெக்டை கொண்டு வந்துருது, அதை கம்பேர் பண்ணுது. இப்ப நீங்க யானை அப்படின்னு சொன்னா உங்க உடனே யானையோட உருவம் உங்க மைண்ட்ல வந்துருச்சு. ஏன்னா அது ரெக்கார்டு ஏற்கனவே இருக்கு. இதுவே ஒரு தெரியாத ஒரு கிரீச்சரை பத்தி சொன்னா உங்களுக்கு அதை எடுக்க முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது,
ஏற்கனவே இருக்கிறத கொண்டு வந்து கவுண்ட் பண்ணிக்குது. ஐ மீன் இதை வந்து இதை கம்பேர் பண்ணி எஸ் இதுன்னு கவுண்ட் பண்ணிக்குது. எண்ணுவதுதான் எண்ணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுமா உங்களுக்கு எண்ணமா வருது. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ரிசல்ட் வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்கார்டை வச்சு அதை கம்பேர் பண்ணிட்டு அது எண்ணமா கொடுக்குது. ஸோ அதுதான் இதுதான் மகரிஷி கொஞ்சம் எக்ஸாம்பிளா சொல்லுவாரு. ஒரு நாய் வந்து எலும்பு துண்டை கடிக்கும் போது, வெறும் எலும்பு துண்டு, காஞ்சி போன எலும்பு துண்டு, அதை கடிக்கும் போது உதட்டுல வந்து அது கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எலும்பு துண்டு என்ன நாய் என்ன நினைக்குதுன்னா, அந்த எலும்புல இருந்து ரத்தம் வருதுன்னு நினைச்சு தொடர்ந்து கடிச்சு அதுவா இறந்துருது சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த பிளட் வேஸ்ட் ஆகி நடந்துருன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க புலன்கள் அனுபவிக்கும் போது, இந்த புலன்கள் இன்பங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிறது இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஜீவகாந்தம் வந்து அந்த அளவுக்கு எலிவேட் ஆகி தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. அது ஃபீல் ஆகுது. இட் மீன்ஸ் நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த புலன்களை தூச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் ஒரு சட்டன் லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல டான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாய்மெண்டா இருக்கு. அது ஒரு தொடர்ந்து 10 மணி நேரம் பார்க்கும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகி அதே பெயின் ஆகுது. எப்படி அதே டான்ஸ் தான் இப்போ 10 மணி நேரத்துக்குள்ள நல்லா இருந்தது, 10 மணி நேரம் கழிச்சு கண்டினியூஸா பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. என்னன்னா உங்கள்கிட்ட இருக்க ஜீவகாந்தம் குறைஞ்சிருச்சு. அந்த டிஃபிஷியன்சி வரும்போது உங்களுக்கு பெயினா ஃபீல் ஆகுது. ஸோ இஸ் நத்திங் அவுட் சைட். உங்களுக்குள்ளேயே இருக்கிற மாற்றம் தான் அந்த எண்ணத்துடைய பேஸ். அதே மாதிரி இந்த அலையாற்றல் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன சாம்பிள் அப்படின்னா, இது ஒரு ஜேம்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற டெலஸ்கோப்ல வந்து அப்சர்வ் பண்ண பிக்சர். இது பல கோடி ஒளியாண்டுக்கு முன்னால இருந்த நட்சத்திரங்களுடைய இமேஜ். விச் மீன்ஸ் அந்த ஒளியாற்றல் எப்பவோ கிளம்புனது இன்னும் வந்துகிட்டே இருக்கு. பல கோடி ஆண்டுகளா வந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அப்சர்வ் பண்ண முடியுது. அதனால இதை பார்த்த உடனே நிறைய டைம் டிராவல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாட் டைம் டிராவல். அது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது இப்போ நீங்க உங்களுக்கு ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணுது. மீன்ஸ் ஒவ்வொரு இதுவும் அந்த அலையாற்றும் தொடர்ந்து நம்ம பாடியை விட்டு போயிட்டே இருக்கு. அங்கிருந்து வர்ற மாதிரி இது போயிட்டே இருக்கு. இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படியே சைக்கிள் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணது இதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. இது ஜென்ரேஷன் அப்டேட் தொடர்ந்து வருது. இதுதான் சஞ்சீத கர்மம்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து அதுதான் நம்ம தன்மையா மாறி இருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் தான் தன்மையா மாறி இருக்கு. இவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு வந்து சொன்னதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். இதுதான் உங்க ஃபீலிங்ஸாகவும் உங்களுடைய உணர்வாகவும் அலை இயக்கமாகவும் இருக்கு. இதுதான் எண்ணமா இருக்கு. இதேதான் அந்த எண்ண எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஒவ்வொரு டைம் உங்க எண்ணங்கள் மாற மாற, இப்ப நம்ம எண்ணத்துக்கு மட்டும் வந்துட்டோம். எண்ணங்கிறது மூளை வழியா போறதுனாலதான் எண்ணமா புரியும். அதாவது இதுதான் நீங்க ஃபீல் பண்ற விஷயம். எண்ணங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுடைய தொகுப்பு. அது பிரெயின் வழியா போறது நீங்க ஃபீல் பண்ணிட்டு ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டோட கம்பேர் பண்ணும்போது எண்ணமா இருக்கு. இது எப்படி செயல்படுதுன்னா, நம்ம மைண்டும் வந்து ஃப்ரீக்வன்சியில் இருக்கு. ஒரு மைண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அலையாற்றல் தான் இருக்கு. அது வந்து ஆல்பா டு பீட்டா அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கு. இது எப்படின்னா நீங்க ரொம்ப காமா இருந்தீங்கன்னா அந்த அலை இயக்கம் மெதுவா இருக்கும். கொஞ்சமா செலவாகும். அதே சமயத்துல ஒரு அமைதியான மனநிலை கிடைக்கும். ரொம்ப அதிகமா இருந்தீங்கன்னா பயங்கர ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அதுதான் ஒவ்வொரு உணர்ச்சி நிலைகளுக்கும் ஒவ்வொரு அலை இயக்கமா அந்த அந்த வேவ் லென்த் மாறிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்பதான் சப்ஜெக்டுக்கே வர போறேன். சயின்ஸ் என்ன சொல்லுது இது எப்படி சொல்லுது அப்படின்னு பாக்குறதுனால சின்ன கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பிக்சர் காமிக்க போறேன். அதை பத்தி இமீடியட்டா கமெண்ட்ஸ் கொடுக்கணும் எல்லாரும். இது என்ன சொல்ல வரீங்க? கோவமா இருக்காங்க, அப்புறம் கத்துறாங்க, அவங்க ஒரு பிளாக் ஹேர் இருக்கு, அவங்க ஃபேஸ் வந்து ஆங்கிரியா இருக்கு, ஏதோ தப்பான வேர்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாமே சொல்ல முடிஞ்சது, குயிக்கா சொல்ல முடிஞ்சது இல்லையா? இதே ஸ்பீட்ல இது ஒரு மல்டிபிளேஷன் சொல்லுங்க. பிக் சைலன்ஸ் இல்லையா? அவ்வளவு ஒரு இன்ஃபர்மேஷனை குயிக்கா அவங்களால டீகோட் பண்ண முடிஞ்சது. அவங்க கத்துறாங்க, சொல்றாங்க, எல்லாமே டீகோட் பண்ண முடிஞ்சது. ஆனா மல்டிபிளேஷன் உங்களுக்கு தெரியும். ஆனா ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, இதுதான் சொல்றாங்க திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு மேல இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன், வந்துடுறேன். இந்த ரெண்டு இமேஜஸ்ல எந்த லென்த் ஆஃப் லென்த் வந்து அதிகமா இருக்கு? எது சின்னது, எது பெருசு? மேல இருக்கிறது சின்னது, கீழே இருக்கிறது பெருசு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரெண்டு சேம்ங்கிறதா உண்மை. ஏன்னா நம்ம பிரெயின் வேகமா திங்க் பண்ணி இது வந்து ரெண்டுமே வந்து வேற வேற நினைக்குது. ஆனா ரெண்டுமே வேற கிடையாது. ரெண்டுமே ஒரே லென்த். இங்க பாக்குறதுல பார்வையில இல்லூஷன். அதுக்கு ஒரு காரணம் தான் அந்த பாசம். இன்னொரு சின்ன கொஸ்டின். எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை வச்சிருக்கேன்.
ஒரு பேட் அண்ட் பாலோடைய காஸ்ட் வந்து $1.1 வச்சுக்கோங்க, அல்லது வந்து 1.1 திராம் வாட்டவர். இந்த பேட்டுக்கும் பாலுக்குள்ள டிஃபரன்ஸ் இன் காஸ்ட் வந்து $1. அப்படின்னா பேட்டோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும், பாலோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? மறுபடியும் சொல்றேன், ரெண்டுக்கு சேர்த்து $1.1. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து $1. ரெண்டுக்குள்ள ரேட் உள்ள டிஃபரன்ஸ் வந்து $1. இப்போ பேட்டோட காஸ்ட் எவ்வளவு, பாலோட காஸ்ட் எவ்வளவு? 1.1. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. 1.1 கரெக்டா? கரெக்டு தானே? ஆனா அது தப்பு. கேள்வி கேட்டதுனால நீங்க யோசிச்சிருப்பீங்க. சில பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க, இதை கேட்கறாங்கன்னா ஏதாவது இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்க, அதுல தப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் வந்து $1 சொன்னேன். அப்போ வந்து $1.05 தான் பேட்டோடைய காஸ்ட், 0.05 தான் பாலோட காஸ்ட். அப்பதான் டிஃபரன்ஸ் $1 கிடைக்கும். 1.1 சொன்னீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 0.9 தான் கிடைக்கும். இது ஏன் இப்படி உங்க மைண்ட் திங்க் பண்ணுச்சு அப்படின்னா, இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோன்னு சொல்றேன். அதாவது நம்ம மைண்ட் வந்து ரெண்டு விதமா திங்க் பண்ணுது. வேகமா திங்க் பண்ணிடுறது, ஸ்லோவா திங்க் பண்றது. இது வேகமா திங்க் பண்றது டிஃபால்ட்டா நடக்கிற கேஸ். இது ஏன் நடக்குதுன்னா இந்த ஆப்ஜெக்ட், இன்னொரு கொஸ்டின், இந்த ஆப்ஜெக்ட்ல கொஞ்ச நேரம் பாருங்க, கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் பண்ண போறேன். இதுல இருந்து நீங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொல்லணும். என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்க இதுல? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? 3 பேர் இருந்தாங்க. எத்தனை போட்டோ இருந்துச்சு அதுல? போட்டோ இருந்துச்சா? வேற என்ன இருந்துச்சு? அலைகள் மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க, 3 போட்டோ தான் இருக்கா? இது என்ன காரணம் தெரியுங்களா? பிரெயின் வந்து எப்பவுமே பிசிக்கலா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயினோடைய வெயிட் வந்து 2% ஆஃப் பாடி வெயிட் தான் இருக்கும். ஆனா அதோடைய எனர்ஜி கன்சம்ஷன் 20% இருக்கு அப்படின்னா, அவ்வளோ பிரெயின் கன்சம்ஷன் பண்றதுனால பிரெயின் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்குன்னு பார்த்தோன்னு எடுத்துக்கிறது இல்லை. அது மகரிஷி சொல்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிற மெமரியோட சேர்த்து கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு ஈஸியா சொல்லுது. நீங்க அப்சர்வ் பண்றது கொஞ்சமா தான் அப்சர்வ் பண்றீங்க, மீதி வந்து உங்களுடைய பிரெயின்ல இருந்து அது மீதி பிரெயின்ல இல்லை, உங்க ரெக்கார்ட்ல இருந்து மீதி வந்து ஃபில்அப் பண்ணி. இப்போ இந்த ஸ்லோ மைண்ட் அப்படின்னு ஃபாஸ்ட் திங்கிங் ஃபாஸ்ட்னு சொன்னாலும் அது வந்து டிஃபால்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிற செயல் அப்படியே பண்ணிட்டு இருக்கு, மாத்தி பண்ணாது, மாத்தி திங்க் பண்ணாது. ஏன் உங்களுக்கு லைனை காமிக்கும் போது ஷார்ட் லைன் ரெண்டு வேற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஒரு இல்லூஷன் அது. அதை மைண்ட் அப்படி நினைச்சுக்குது. இப்படி குறுகலாக்குறது வந்து கம்மியா இருக்கும், அதிகமாகுறது நினைச்சுக்குது. பட் ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. அதே மாதிரி தான் திங்கிங் பால் பேட்டோடைய திங்கிங் வந்து டக்குன்னு உங்க பிரெயின் வந்து இமீடியட்டா ஆன்சர் கொடுத்துச்சு. அதை கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு இமேஜ் காமிச்சிருந்தோம், லேடி இமேஜ், அப்புறம் கால்குலேஷன் காமிச்சு. இமேஜ் காமிக்கும் போது உங்க எமோஷனலா நீங்க பண்றதெல்லாம் ஈஸியா உங்க டிஃபால்ட்டா உங்க மைண்ட் ஈஸியா வந்துருச்சு. அது வந்து ஃபாஸ்ட் மைண்ட்ல ஒர்க் ஆகுது. ஏன் வந்து அந்த கால்குலேஷன் சொல்ல முடியலன்னா, கால்குலேஷன் ரிக்வயர் டைம். உங்களுடைய பிரெயின் அட்டென்ஷன் நிறைய தேவைப்படுது. ஒரு கால்குலேஷன் கையில போட்டு தான் நீங்க பண்ண முடியும். ஏன்னா எமோஷனுங்கிறது குழந்தை பிறக்கும் போதே வரும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அழுகு தெரியும், பசினா கத்த தெரியும், கோவம் வந்த சத்தம் போட தெரியும், ஏன்னா ரெக்கார்ட்ல இருக்கு. பட் நியூமரிக்கல் கால்குலேஷன் நீங்க கத்துக்கிறத வச்சு தான் அது வருது. அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தேவைப்படுது. விச் மீன்ஸ் பிரெயினுடைய டைமிங், அதாவது எனர்ஜி அதிகமா தேவைப்படுற ஜாப் எல்லாம் அதிகமா டைம் எடுக்கும். தேவையில்லாத ஜாப் எல்லாம் ஈஸியா பண்ணிட்டே இருக்கும். அதாவது பழக்க விதியெல்லாம் போயிட்டே இருக்கும். விளக்கங்கிறது வந்து நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாக்குற விஷயம். அதுதான் சொல்றாங்க. இந்த இதுல என்ன காரணம்னா இதுதான். ஏன்னு சொல்றான் அப்படி பண்றாங்கன்னா, நீங்க பிரெயினுக்கு நிறைய டைம் கொடுத்து எல்லாத்தையும் எனர்ஜியா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிடும், உங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்றதை விட நீங்க பிரெயின்ல ரொம்ப திங்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நிறைய டயர்ட் ஆயிடுவீங்க. வீட்டுக்கு போனா தூக்கம் வந்துடும். என்ன காரணம்னா உங்களுக்கு பிரெயின் வந்து நிறைய ட்ரெயின் ஆயிடும். எக்ஸாம்பிளா நீங்க காலையில பிரிஸ்கா ஒரு வாக் போறேன்னு வச்சுங்களேன். நீங்க வாக் போகும்போது நீங்க உங்களுடைய ஆபீஸ் ஒர்க்லாம் திங்க் பண்ணிட்டே போக முடியும் இல்லையா? என்ன பண்ண போறேன்னு திங்க் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ணிருக்கீங்களா யாராவது? பண்ண முடியும். ஆனா ஜாக்கிங் போகும்போது பண்ண முடியுதா? யோசிச்சிருக்கீங்களா? ஏன்? ஏன்னா ஜாக்கிங் போகும்போது உங்க எனர்ஜி நிறைய உங்க ஓடுறதுக்கு தேவைப்படுது. அப்போ பிரெயினுக்கு தனியா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணது அது டைம் கிடையாது. அது நிறைய டைம் அந்த எனர்ஜி எடுத்துக்க டைம் கிடையாது. ஸோ டிஃபால்ட்டா நீங்க வாக் பண்ணும்போது ரொம்ப கம்மியா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணனால வேற பக்கம் மைண்ட் உங்களுக்கு திங்க் பண்ண எபிலிட்டி இருக்கு. ஜாக்கிங் பண்ணும்போது உங்க எனர்ஜியில அங்க ஸ்பெண்ட் பண்றதுனால பிரெயினுக்கான எனர்ஜி கம்மியா வருது. அப்போ நீங்க பிரெயின் திங்க் பண்ண முடியாது. அது மாதிரி திங்க் பண்றவங்க நீங்க நின்று தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. அப்போ ஓடிட்டே கால்குலேஷன் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். பை பிராக்டிஸ் மேபி பாசிபிளா இருக்கலாம். எப்படின்னா அது உங்க
பழக்க பதிவா மாறும்போது ஈஸியா இருக்கும். இப்போ இன்னொரு சின்ன கொஸ்டின், இன்னொரு இது சொல்ல போறேன். இது பிரைமிங்னு சொல்லிச்சுன்னா ஏன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன்னா தமிழ் படத்தை எனக்கு தெரியல, தமிழ் படுத்தும் போது சரியா வரல. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அடுத்த ஒரு டெக்ஸ்ட் காமிக்க போறேன். இதுல ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. அந்த லெட்டர் என்னவா இருக்கும்? ஏன் சூப்பா இருக்கக்கூடாதா? ஆனா சோப்புன்னு தான் எல்லாம் திங்க் பண்ணிருப்பீங்க. கரெக்ட் தான். ஏன்னா நான் வந்து கிளீனிங் முதல்ல காமிச்சேன். நான் இதுவே சாப்பிட்றத காமிச்சிருந்தேன்னா நீங்க சோப்புன்னு திங்க் பண்ணிக்க மாட்டீங்க, சூப்புன்னு தான் திங்க் பண்ணுவீங்க. மீன்ஸ் திஸ் கால்டு பிரைமிங். நீங்க எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்க பிரைன் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான். இந்த சூப் ரெண்டுமே திங்க் பண்ணிருக்கலாம். இதுவே நான் ஒரு யாராவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி காமிச்சிட்டு அடுத்தது காமிச்சதுன்னா சூப்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் சோப்புன்னு சொன்னீங்கன்னா அதுதான் அந்த பிரைனுடைய பிரைமிங். ஸோ நீங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வச்சு தான் முடிவு எடுத்துக்குது. இதைத்தான் சூழ்நிலையிலிருந்து மகரிஷி சூழ்நிலை மூலமா எண்ணம் வருதுன்னு சொல்றாரு. எண்ணம் ஆராய்தலை பத்தி இங்க பேச போறது இல்லை, ஏன்னா அது ஸ்பெஷலா அகல்தாய்வு கிளாஸ், அது நீங்க கிளாஸ் பண்ண கத்துக்கலாம். பட் நான் சொல்ல போறது அவுட்டர் தான். இதுதான் இதுதான் நிறைய இடத்துல இந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு இடத்துல வந்து அந்த சாரிட்டி பாக்ஸ் வச்சுட்டாங்க. சாரிட்டி பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு போர்டு வச்சுட்டாங்க. அந்த போர்டுல அப்பப்போ வந்து இந்த போட்டோஸை மாத்திட்டே இருப்பாங்க. ரெண்டு விதமா மாத்தினாங்க. ஒரு வாரம் வந்து யாரோ ஒருத்தர் பாக்குற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு கண்ணை வச்சிருந்தாங்க. இன்னொரு நாள் வந்து இன்னொரு வாரம் வந்து இது ஃபிளவர் மாதிரி அது பாக்குற இதை வச்சிருந்தாங்க. அந்த அப்சர்வேஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அந்த கண்ணில் பாக்குற மாதிரி வச்சீங்கன்னோ அப்பெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன் நிறைய வந்துருக்கு. எப்பெல்லாம் அந்த வந்து அந்த பூ மாதிரி வச்சிருக்காங்களோ அன்னைக்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன் வரல. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு கில்ட்டி உணர்வு வந்து நம்ம கொடுக்கணும், நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரைமாவே இருக்கு அப்படின்னு. இதுதான் பிரைம்ங்கிறாங்க. அதாவது உங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது ஜென்ரலா அப்படின்னு சொல்றதா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க வந்து ரிப்பீட்டா செய்யற வேலைகள், கிளியரா இருக்கிற விஷயங்கள், பிரைம் ஐடியா யாராவது கொடுத்தது, குட் மூட்ல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த ஜாப் போயிட்டே இருக்கும். ஆனா எப்பெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்காத விஷயத்த புதுசா தெரிஞ்சுக்க போறீங்களோ அப்போ வந்து கஷ்டப்படும். இது எப்படி நடக்குதுன்னா, ஓகே, இதுக்கு இது மூலமா இது அடுத்தது பார்ப்போம். அதுக்கு மேல இன்னொரு கொஸ்டின். இந்த ஃபிகர்ல எந்த மனிதனோட உயரம் அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் இது. தேர்ட் இருக்குது கரெக்டா இருக்கு. சரியா இருக்கா? சரியா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இது கொஞ்சம் விவரம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கும்போது தேர்ட் ஆகுறது தான் பெருசாகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா மூணுமே ஒரே உயரம் தான். இது என்ன நடக்குதுன்னா, உங்க மைண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தா அந்த மாதிரி வியூல இப்படிதான் இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணிடுறீங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வரும்போதே நிறைய பேர்கிட்ட கான்ஃபிளிக்ட் ஆர்குமெண்ட் வருதுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறது முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்லாம் அதை நோக்கி தான் இருக்கும். அதுதான் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டு கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். வாட் ஹி சேயிங் லைக், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் ஹெல்த் வரணும்னு சொல்லி கேட்டார் இல்லையா? நல்லா தான் இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறதுனால பண்றதெல்லாம் கரெக்டாவே அவருக்கு தோணுது. அது கரெக்டா இல்லையாங்கிறது வந்து நீங்க வெளியிருந்து திங்க் பண்ணா தான் முடியும். ஸோ இந்த மாதிரி திங்கிங் பேட்டர்ன் வந்து உங்களுடைய டிசிஷனை முடிவு பண்ண வைக்குது. அதாவது என்னெல்லாம் நீங்க முடிவு பண்ணிடுறீங்களோ அதுதான் கரெக்ட்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க. இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் தான் எடுத்து நான் ஆக்சுவலி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது வந்து ஆக்சிடென்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. குரங்குகளுக்கு வந்து மைண்ட்ல வந்து இந்த நியூரான்ஸ் மாதிரி வச்சுட்டு அவங்களோட அதை வந்து அதோடைய பிஹேவியர் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களோட அதோட ஆக்ஷன் பண்ணும்போதுலாம் எப்படி பிரெயின் ஆக்ட் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அந்த நியூரான்ல எடுக்க மறந்துட்டாங்க. அந்த புறம் போய் ரெஸ்ட் ஆயிடுச்சு. ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்ததோ அதே மாதிரி அந்த இதுல நியூரான் ஓடிட்டே இருந்தது. ஸோ தே சர்ப்ரைஸ், இது என்ன காரணத்தினால ஓடுது அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னால இருந்த குரங்கு வந்து அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது அது எதெல்லாம் பண்ணுதோ அது இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு. ஸோ தே ஃபவுண்ட் லைக் மிரர் ஆஃப் நியூரான்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க ஒன்று பார்க்கறது தான் நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸாம்பிளா ஒரு மூவி போனேன்னு வச்சுங்களேன். மூவில ஹீரோ அழுதாங்கன்னா நீங்க அழுவீங்க. அவர் சண்டை போட்டால் உங்களுக்கு அப்படியே பிளட்லாம் பயங்கரமா இது வரும். அவங்களுக்கு நடக்கிற சோகம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதான் ஒரு சக்சஸ் ஆஃப் த மூவின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா
இது வந்து மிரரிங் ஆஃப் இது ஒரு ஹியூமன் நேச்சுரல்னா அது நமக்கு தேவையானதா இருந்ததுன்னா அது பண்றது தான் பண்றது மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி சொல்லும்போது அப்படியே வன்முறையா மக்கள் வந்து ஒருத்தர் கொள்றாங்க. அடுத்தவனுக்கு நண்பர் துன்பம் நமக்கு துன்பம் நினைச்சா ஏன் கொள்றாங்க அப்படின்னா, தன்னோடது இல்லைன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது வந்து அந்த அந்த ஃபீல் அவங்க கனெக்ட் ஆகுது. அவங்களோட கனெக்ட் ஆகும். மூவி பார்க்கும்போது நல்லா சில மூவி உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த மூவியில் நீங்க கனெக்ட் ஆக மாட்டீங்க. உங்களையும் அந்த மூவியை கனெக்ட் பண்ண முடியலன்னா அதை நீங்கள கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, நம்மளுடைய எனர்ஜியை கம்மியா கன்சியூம் பண்றதுக்காக. இது எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் நடந்துட்டு இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம். இது இன்னொரு டெஸ்ட். இது உங்களுக்கானது இல்லை. இது டெஸ்டோட ரிசல்ட் பண்ணாங்க. இது என்னன்னா, ஒரு 4 வயசு குழந்தைகளை இந்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டோ ஏதோ ஒன்று முன்னால வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டே சொல்லிருக்காங்க 15 மினிட்ஸ். கொஞ்சம் கொடுமையான இதுதான். அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த சாக்லேட் எடுக்கணும்னு தோணுதோ ஒரு பெல் இருக்கும், அதை அடிச்சுட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் வித்தின் 15 மினிட்ஸ்ல அடிச்சிட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். யாரால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க அடிச்சு எடுத்து நிறைய குழந்தைகள் எடுத்துக்கிட்டாங்களா. சில குழந்தைகள் வந்து 15 நிமிஷம் தாண்டினாங்களாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை லைஃப் லாங்கா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா எந்த குழந்தைகளை எடுக்காம அந்த கண்ட்ரோலா இருந்ததோ அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க லைஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இம்மீடியட்டா அந்த எனர்ஜி உடனே ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்களோ அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில ஒரு பெரிய நிலைக்கு போகாம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது ஒரு இந்த எக்ஸாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசெண்டா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது, மைண்ட் என்ன சொல்றாங்க, எல்லாம் பிரைன்ல தான் திங்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி இல்லை, பாடியும் திங்க் பண்றாங்க, பாடி மூலமாவும் திங்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில நம்மளுடைய ஹெட் தான் எல்லாத்துக்கும் தலை. பட் சம்டைம்ஸ் ஹெட்டுக்கே வயிறு தலையாயிடும். ஏன்னா பசிச்சுன்னா உங்க ஹெட் நீங்க பசிக்கிற மாதிரி தான் செய்யும். ஸோ பாடியோடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி உங்க பிரைன் ஆக்ட் ஆகும். நான் டிஃப்ரெண்ட் ஏன் சொல்றேன்னா, கடைசியில் உங்க மைண்ட் எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னு சொல்றது தான். பாடியோடைய டிமாண்ட், அதாவது அந்த உணர்வுகள், எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பாடியில் இருக்கு, நாட் ஒன்லி பிரைன் அப்படிங்கிறாங்க. அதாவது ரெப்டைல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ ரெப்டைல் ஸ்டேஜ்ல இருந்து வந்ததுனால அதுக்கான பிரைனும் நம்மகிட்ட இருக்கு. லேயரா பிரைன் இருக்குங்க. ரெப்டைல் பிரைன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது வந்து எமோஷனல் பாடியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எமோஷனல் என்ன பாடி ஃபீல் பண்ணுதோ அது வந்து உங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா, அந்த காலத்துல மக்கள் வந்து காடுகள்லயும் குகைகள்லயும் வாழ்ந்தாங்க. ஸோ சர்வைவல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். உங்களுக்கு லைஃப் ஆம்பிஷன் பார்த்தா ஃபுட்டு அண்ட் ரீப்ரொடக்ஷன் பிளஸ் அது சர்வைவ் ஆகணும். சர்வைவுக்காக எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எக்ஸாகரேட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி மனசு மைண்ட் செட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஒரு சின்ன பாம்பு வந்ததுன்னா பெருசா பேனிக் ஆகி அதை போய் பிடிச்சி ஒன்னா வந்து நீங்க வந்து பயப்பட்டு அதை வந்து நீங்க அந்த இடத்துல ஓடணும், அல்லது வந்து இடத்துல தாக்கி கோவப்பட்டு பண்ணணும். ஸோ இந்த உணர்வுகள்லாம் உங்களுடைய ஒரு செயலை செய்ய தூண்டுறதுக்காக உங்க உணர்வு வருதுங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வெளியே வர்றதுக்காக, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்காக. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இல்லாம கூட நம்ம நிறைய நேரத்துல இமேஜினேஷனா அந்த உணர்வை உருவாக்கி, இப்போ கோவப்படுறது அந்த காலத்துல வந்து காட்டுல இருந்தவங்களுக்கு ஒரு மிருகம் வந்துன்னா தாக்கி நம்மளை தாக்கிடும் அப்படிங்கும்போது நீங்க தாக்குறதுக்காக கோவப்படுறது ரைட்டா இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையே நமக்கு கிடையாது. ஆனாலும் கோவப்படுற கேரக்டர் இருக்கு. ஸோ கோவப்படும் போது அது மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சி வசப்படும் போது என்னெல்லாம் நம்ம பாடியில் ஆகுதுங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இப்போ வந்து பயப்பட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கண்ணில் வந்து எனர்ஜி அந்த டியர் வந்துடுது, உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. அந்த அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க வந்து டைஜஷன், அதாவது மோஷன் போகிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அப்புறம் பாடியில வந்து அந்த பிளட் செல்ஸ்ல வந்து இந்த கிளாட் பண்ற மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்து உள்ள போகுது. அதான் நெஞ்சு அடைக்கிற மாதிரி தெரியறது. பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது. இது எல்லாமே நடக்குது உடனே. ஸோ இதுக்கெல்லாம் நடக்கும்போது இந்த பிஹேவியர் எல்லாம் நம்மளுடைய பாடி பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அல்லது இந்த பாடியோட ஃபங்க்ஷன் மைண்டை பாதிக்கும். ரெண்டுமே இன்டர் கனெக்ட். பாடியும் மைண்டும் இன்டர் கனெக்டட். இப்போ பாடிக்கு என்ன நடக்குதோ மைண்ட்ல தெரியும். மைண்டுக்கு என்ன நடக்கும், மைண்ட் ஃபீல் பண்ணுச்சுன்னா பாடி வந்து உடம்பு சொல்லாம. இதுதான் வந்து சொல்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, சின்ன வயசுல நிறைய ப்ராப்ளத்தான குழந்தைகள் வயசாகும் போது நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பிசிக்கலாகவும் நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருது அப்படிங்கிறாங்க. உடம்பு சொல்லாம போயிடுது. அதுதான் பாவ பதிவுகள் மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு வந்துடும். சொல்யூஷன் ஃபேஸ் வந்துடும். இத்தனை பார்த்துட்டோம், சொல்யூஷன் ஃபேஸ் வந்துடும். இது எப்படி நடக்குது நம்ம பிரெயின்ல?
இப்போ ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை வந்து எப்படி போகும், ஒரு சின்ன இடத்துல ஒரு பாத் கிரியேட் பண்ணி போகும். அந்த போகும்போது வெள்ளம், அந்த சின்ன ஸ்ட்ரீம் போகும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளத்தை கிரியேட் பண்ணிடும். அப்போ இப்போ மழை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளம் அப்படியே தான் இருக்கும், தண்ணி இருக்காது, ஒன்றும் இருக்காது. பட் மறுபடியும் வாட்டர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதே வழியாக தான் போகும். இட் டோன்ட் சேஞ்ச். அதே மாதிரி பிரைன்லையும் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஐம் கோயிங் த்ரூ ஒன்லி சயின்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் திங்க் பண்ணும்போது இந்த பிரைனுடைய அந்த நெட்ஒர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த எந்தெல்லாம் கனெக்ட் ஆகி அதை ஆக்ட் பண்ணுமோ அது ஆக்ட் கனெக்ட் ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்போது தொடர்ந்து நீங்க திங்கிங் பேட்டர்ன் அப்படியே இருந்ததுன்னா அதுல ஒரு பள்ளம் மாதிரி கிரியேட் ஆயிடும். அந்த பள்ளம் கிடையாது, ஆக்சுவலி நியூரல் நெட்ஒர்க். நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அப்படிதான் திங்க் பண்றீங்க. இப்படிதான் வந்து போலீஸ்ல வந்து இந்த கிரைம் கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு திருடன் வந்து ஒரு பர்டிகுலர் கிரைம் பண்ணாங்கன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் கிரைமை மாத்தாம பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் கிரைம் வச்சு யார் திருடி இருப்பாங்களோ கண்டுபிடிக்க முடியும். என்ன காரணம்னா அந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஃபார்ம் ஆனதுன்னா அப்படியே தான் போயிட்டு தொடர்ந்து போயிட்டு இப்படி போறது தான். இப்போ இந்த எமோஷனலா வந்து சொன்னாங்க இல்லையா, நம்ம எமோஷனல் ஆகிட்டு எப்படி ஆகுது, என்ன பிரச்சனைனா நீங்க எமோஷனல் ட்ராமா நடக்கும்போது இந்த நியூரல் நெட்ஒர்க் குயிக்கா ஃபார்ம் ஆகுது, வெரி ஆழமான ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு எமோஷனலா நீங்க வந்து எமோஷனலா ஆயிட்டீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதே போயிட்டு இருக்கு மைண்ட்ல வந்து. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் மைண்ட்ல வந்து ஆல்வேஸ் இந்த நியூரல் நெட்ஒர்க், இந்த சாரி அந்த எண்ண அலைகள் அல்லது காந்த ஆற்றல் போயிட்டே இருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஏற்கனவே பல இருக்கு, அதே வழியா தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பழக்க பதிவுல போயிட்டு இருக்கு. இதுதான் பழக்க பதிவு அப்படிங்கிற அந்த பழக்க பதிவுனால போயிட்டே இருக்கிறதுனால நீங்க வந்து பெயினை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் வந்து தொடர்ந்து ஏன் உங்களுக்கு வருதுன்னா, ஒவ்வொரு டைம் நீங்க பெயின் அனுபவிக்கும் போதும் அந்த அந்த பெயினை நினைக்கும் போதும் அதுல எப்போ என்ன அனுபவிச்சீங்களோ அதே அனுபவத்தை தான் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிரெயின் அது மறுபடியும் அந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்களை எஃபெக்ட் பண்ண பிரெயின் தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி போறதுக்கு காரணம் அது கிரியேட் ஆன நெட்ஒர்க்கு மாறாம போயிட்டு இருக்கிறது தான். மைண்ட்ல வரும்போதெல்லாம் அது தொடர்ந்து அஃபெக்ட் ஆகிறது தான். எவ்வளவு தூரம் நீங்க உங்க மைண்ட்ல அது பாதிச்சிருக்கோம் அந்த நிகழ்வு, அவ்வளவு தூரம் அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பழக்கமாவே. ஏன்னா அது வெள்ளம் மாதிரி தண்ணி மாதிரி வந்துட்டே இருக்குது. வந்துட்டே இருக்கும்போது ஏற்கனவே பள்ளம் கிரியேட் ஆயிடுச்சு, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து நினைக்க அது அதிகமாக ஆழமாயிடும். அதிகமாக ஆழமாக மாற்ற முடியாது. பிகம் ஹேபிட், அடிக்ஷன் எல்லாமே கிரியேட் ஆயிடும். அப்போ இதுதான் ஒரு பிரச்சனையுடைய ஆணிவேர். இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா தவம். என்ன தவத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். இதுக்கு முதல்ல நான் வந்து ஆலியாரை பத்தி சில பேருக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆலியார் வந்து மகரிஷியுடைய ஆசிரமம் இருக்குன்னு தெரியும் எல்லாத்துக்கும். ஆலியார் பத்தி வேற என்ன தெரியும், அங்கிருந்து எங்கிருந்து தண்ணி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆலியாருங்கிற தண்ணி வந்து ஆக்சுவலி நேச்சுரலா வரல, அது வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்குனாங்க காமராஜ் காலத்துல. அது வந்து மேல சோலையார்னு ஒரு டேம்ல இருந்து அந்த டேம்ல இருந்து ஒரு டனல் மூலமா அங்க வாட்டர் கொண்டு பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட். நீங்க ஆலியார் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க, அதுதான் அங்க இருந்தா வந்துட்டு. இதுல என்ன பண்றாங்கன்னா இது கேரளா சைடுல போற வெஸ்ட் சைடு போற வாட்டர் எல்லாம் தடுத்து செக் டேம்ஸ் எல்லாம் போட்டு அதை கனெக்ட் பண்ணி அந்த வாட்டரை டைவர்ட் பண்ணி கொண்டு வரும். இது எப்படி கொண்டு வராங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மலையில போனோமா ஸ்ட்ரீம் கிரியேட்டர் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எப்படி அதை திருப்பி ஆலியாருக்கு கொண்டு வர முடியுது? எனிபடி? ஏன்னா போறதை தடுத்தாங்க. தடுக்கும் போது ப்ரெஷர் அதிகமாச்சு, அந்த ப்ரெஷரை வச்சு வேற பக்கம் டைவர்ட். ஸோ உங்க மெடிடேஷன் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த வேஸ்டா போயிட்டு இருக்கிற பிரைன் அந்த தண்ணி இதை எண்ண ஆற்றலை கரெக்டான இடத்துல நிறுத்தி அது கரெக்டான டைவர்ட் பண்ணுறது திறமை. எப்படி நிறுத்துறான்னு கேட்டா நிறுத்துறது இல்லை. நீங்க அந்த தவம் மூலமா அந்த வெளியே போற எனர்ஜியை திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து டைவர்ட் பண்றீங்க. அதாவது ஒரு வாட்டர் டேங்க்ல இருந்து டேப் தண்ணி போட்டு தண்ணி வெளியே போயிருக்க டேப்பை அந்த டேப்புடைய அவுட்புட் எடுத்து வாட்டர் டேங்க்லயே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், அது மாதிரி தான் உங்க எண்ணத்தை திருப்பி கொண்டு போய் இங்க எண்ணத்து மூலமே விடுறதுனால இந்த வேஸ்டேஜ் குறையுது. வேஸ்டேஜ் குறையும் போது அவருடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ நீ வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போக தயாராகு. ஸோ தவம் மட்டுமே பத்தாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா தயாராகு. அடுத்து என்ன பண்ணணும், நீங்க தேவையான இடத்துல இந்த சேனலை கிரியேட் பண்ணணும். சரி, கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து அகழ்த்தாய்வுன்னு சொல்றோம். ஏன்னா நீங்க தவம் மட்டுமே பண்ணா பத்தாது. தவம் வந்து உங்களுக்கு வலிமையை கொடுக்கும், அதை பண்றதுக்கான நீங்க நினைக்கிறத பண்றதுக்கு வலிமையை கொடுக்கும். சொல்லுவாங்க காந்தியும் வந்து என்ன ஆற்றல்ல ஸ்ட்ராங் ஆனவர், ஹிட்லரும் ஸ்ட்ராங் ஆனவர். அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து உங்க சக்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தவ ஆற்றல் என்ன கொடுக்குது, டான்ஸ் போடுற மாதிரி அந்த இடத்துல தண்ணி நிறுத்தி அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ அடுத்து நம்ம கேனல் மாதிரி போட்டு இன்னொரு பக்கம் டைவெர்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க சரியான செயலை பண்ண முடியும். அப்போ அகழ்த்தாய்வு பண்ணணும். அகழ்த்தாய்வுக்கு வந்து
இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த அகழ்தாய்வு கோர்ஸ் போனாங்கன்னா சினம் காத்தல் பற்றி சொல்லி தருவாங்க. எண்ணம் மாறுறது, கவலை ஒழித்தல், எண்ணம்னா என்ன, இது வந்து நான் சயின்ஸா சொன்னேன். மகரிஷி சொல்ற கான்செப்ட் இன்னுமே எக்ஸலண்டா இருக்கும். அது எப்படி எண்ணம் வருதுங்கிறத இன்னுமே நிறைய டீட்டெயிலா விளக்கியிருப்பாங்க. ஒரு 6 பாயிண்ட் சொல்லுவாங்க. அது நான் இப்போ சொல்ல விரும்பல, ஏன்னா அது அகழ்தாய்வு கோர்ஸோடைய கண்டென்ட் அது. அதே மாதிரி கவலைனா என்ன, கவலை ஏன் வருது, இப்போ நான் சொன்னதெல்லாம் கவலைகள் சேனலா வந்துருச்சு, அதை எப்படி தடுக்கிறது, அது எப்படி மாத்திக்கலாம், சின்னம்னா என்ன, இப்போ நான் சயின்டிஃபிக்கா சொல்லியிருக்கேன். சின்னம்னா மகரிஷி கான்செப்ட் பற்றி இதே மாதிரி தான் இருக்கும், பட் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கும். அது எப்படி தடுக்கிறது, யார் மேலாம் சினம் வரும், அது எப்படி சரி பண்ணிக்கணும், சினத்தை காத்தல்னு சொல்றாரு, தடுக்கணும்னு சொல்லவே முடியல. ஏன்னா அது ஒரு ஹேபிட் மாதிரி வந்துதான் தீரும். அதை நீங்க காக்கணும். எப்படி காக்குறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அகழ்தாய்வு எல்லாம் செஞ்சுட்டு நீங்க எண்ணம் மாறுதலை சரியா செஞ்சு எந்த பிரச்சனை உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க வெளி வரணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் முடியும். மகரிஷி சொல்றாங்க மாற்று மதிப்பதிவு அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு தாட் வரும்போது அந்த தாட்டோட இன்னொரு தாட்டை, இப்போ தப்பான திங்கிங் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வர்றதுன்னு நினைக்கும் போது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் நீங்க அதை பண்ணி வைக்கணும். மாற்றுப்பதிவு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கேசட்ல ஒரு சாங் கிரியேட் ஆயிருந்தது, ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா நீங்க போட்டே இந்த கேஸ்ட்ல தான் வரும், பழைய காலத்துல இருக்கிற கேஸ்ட். நீங்க ஓவர் ரைட் பண்ணி வேற சாங் பண்ணிட்டா அப்ப பாடும்போது வேற சாங் தானே வரும். ஸோ இப்போ எண்ணம் நமக்கு எதெல்லாம் தீங்கு கொடுக்குற எண்ணங்கிறது நீங்க டிவைட் பண்றதுக்கு எகழ்தாய்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கான வலிமை கிடைக்கும். ஏன் வலிமை வேணும்னா நீங்க வலிமை அந்த டேமு போடாம அந்த தண்ணி நிறுத்தவே முடியாது இல்லையா. நீங்க அந்த கேரளா சைடு போற தண்ணியை தமிழ்நாடு சைடு திருப்பணும்னா நீங்க டேம் போட்டு அந்த பிரச்சனை ஏற்றினா மட்டும்தான் அந்த அடுத்த பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் தவம் ரொம்ப முக்கியம். தவத்தோடைய தற்சோதனை ரொம்ப முக்கியம். தற்சோதனையில சேர்த்து அந்த நம்ம எஃபர்ட் போட்டு, இப்போ ஒரு தப்பான எண்ணம் வருதுன்னு வச்சுருந்தேன். இப்போ ஒருத்தர் வந்து குடிச்சு பழகிட்டாரு, அவருக்கு வந்து அடிக்ஷன் ஆயிடுச்சு, தண்ணி அடிக்காம வாழவே முடியாதுங்கிற அடிக்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு மகரிஷி, தண்ணி அடிக்கலாம்னு நினைக்கிற டைம்ல அந்த இடத்துல ஒரு பால் குடிக்க அப்படிங்கிறார். முதல்ல பாடி ஒத்துக்காது, ஏன்னா பாடி எதிர்பார்க்காது, அதை வந்து அதுக்கான சந்தோஷம் கிடைக்காது. யூ டோன்ட் சே முடியாதுன்னு தான் சொல்லும். அதை நீங்க தொடர்ந்து அதில் செயல்படுத்துறதுக்காக வலிமை வேணும். அதுக்கு தான் தவம் முக்கியம். தவம் பண்ணி செயல்படுத்தி மாற்றுப்பதிவு பற்றி தண்ணி அடிக்கும் போது பால் குடிச்சு பழகுங்க. ஆல்டர்னேட், இப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஐடியா. இப்போ ஒருத்தர் பத்தி நீங்க வந்து அவங்க பண்ணது கெட்டதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க மேல கோபம் வருது அப்படின்னா அவங்க பண்ணது நல்லதை நினைங்க அப்படிங்கிறாரு மகரிஷி. ஒரு நல்ல ஒரு ஒரு கருத்து சொன்னாரு. ஒரு லேடி போனாங்களாம், போயிட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, நான் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க அட்வைஸ் சொல்லுங்க மகரிஷி சொன்னாரா. மகரிஷி சொன்னாரா, அது சரி சொல்லிடலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ஒரு வாரம் என்ன பண்ணுங்க, அவர் என்னெல்லாம் நல்லது பண்ணாங்கன்னு நினைச்சு யோசிச்சு அதை எழுதிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன்னா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களே வந்து சொன்னாங்க, நான் டைவர்ஸ் பண்ற ஐடியா விட்டுட்டேன் அப்படின்னு. ஏமா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் வந்து கல்யாணம் வரும்போது நான் ரொம்ப படிக்காம தான் இருந்தேன், என்னை அவர் தான் படிக்க வச்சாரு, என்னை தான் எல்லாமே எனக்கு நல்லது அவர் தான் பண்ணியிருக்காரு, இப்போ எமோஷனல் அவர் ஏதாவது சொல்றாங்க விட்டு போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னு நினைச்சாங்கன்னா, அவங்க தவிர்க்க முடியாதவங்க அவங்க லைஃப்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஏதோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்ஸ்ட் ஆஃப் திங்கிங் நெகட்டிவ் திங், யூ டு திங்க் பாசிட்டிவ்லி. பட் நேச்சுரலா உங்களுக்கு நெகட்டிவா தான் திங்க் பண்ண முடியும். ஏன்னா என்ன சொன்ன மாதிரி இந்த காட்டுல மக்கள் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி முக்கியம், அதை பாதுகாக்கிறது முக்கியம். ஸோ பிரச்சனையை எக்ஸாகரேட் பண்ணி காமிக்கிறது பிரெயினுடைய ஆக்டிவிட்டி. அதை நீங்க தடுத்து மாற்றணும்னா நீங்க சரியான அகழ்தாயும் சரியான வழிமுறையும் செயல்படுத்தினா சரியா வாழ முடியும். இதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை, 5 அளவு முறை எல்லாமே சொல்றாங்க. இது எல்லாத்தையும் காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாம் சரியா புரிஞ்சுட்டு பண்ணா சரியா வாழ முடியும். இது கடைசி ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஒரு ஃபிகர். இது என்னன்னா, இந்த ட்வின் டவரை வந்து அமெரிக்காக்காரன் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி இந்த ட்ரோமா, அதாவது நிறைய ப்ராப்ளத்துல சிக்கினவங்கள நிறைய பேர்த்த அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எமோஷனலா எப்படி பண்றீங்க, அவங்க பெரிய புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ட்ரோமா நடந்தப்போ அவங்க மக்கள் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 வயசு பையனை மீட் பண்ணியிருக்காரு. அந்த 4 வயசு பையனை மீட் பண்ணும்போது நினைச்சிருக்காரு ரொம்ப பயங்கரமா பாதிச்சிருப்பான், அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும், நம்ம சரி பண்ணணும்னு போய் பார்த்துருக்காரு. போகும்போது அவன் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கான். இது ஒண்ணுமே இல்லை, அந்த ட்வின் டவர், அதுல வந்து ராக்கெட் வந்து ஏரோப்ளைன் அடிக்கிறாங்க, மக்கள் அங்கிருந்து விழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இவர் பார்த்து என்னன்னா, அது சரி எவ்வளவு பாதிச்சுன்னு தான் என் பையன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தாங்க. கீழே ஒரு ஃபிகர் வந்திருக்கான் பாத்தீங்களா, கருப்பா ரவுண்டா, அது என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்களா, அதுதான் வந்து டோப்போலின், அந்த இது இந்த குதிக்கிற மாதிரி ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்னு.
எதுக்குன்னு கேட்டாங்கன்னா அப்பதான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். குதிக்கும் போது நாளைக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா அது மக்கள் இது மேல குதிச்சு தப்பிச்சுக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கே பயங்கர சர்ப்ரைஸ். அந்த பையன் வந்து ப்ராப்ளத்துல இருப்பான்னு நினைச்சா அவன் சொல்யூஷன் தேடிட்டு இருக்கான். அந்த 4 வயசு 6 வயசு பையன் இது என்ன காரணம்னு டீட்டெயிலா பார்த்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா டென்ஷன் ஆகாம எமோஷனல் ஆகாம இருந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா நம்முடைய குழந்தைகள் நம்மளை தான் ஃபாலோ பண்ண போறாங்க. நம்ம சரியா இருந்தோம்னா we can make a better generation. வாழ்க்கை வளமுடன். Thank you.